தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடர்ந்து 100 நாட்கள் மக்கள் போராட்டிட்டு வந்த நிலையில 100வது நாள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே கொந்தளிப்புக்கு உள்ளாக்குச்சு. இந்த போராட்டத்துல 13 பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாம ஏராளமானோர் படுகாயம் அடைஞ்சு இப்போ தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில தீவிரமா சிகிச்சை பெற்று வராங்க. இந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்காக பல கட்சி தலைவர்களும் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தூத்துக்குடிக்கு போயிருந்தாரு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு போன ரஜினிகாந்த் அங்க துப்பாக்கி சூட்ல பலியானவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்குறதா அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையா சந்திச்சு ரஜினிகாந்த் ஆறுதலும் சொன்னாரு. அப்போ அங்க சிகிச்சை பெற்று வர ஒரு இளைஞர் ரஜினிகாந்தை பார்த்து யார் நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ரஜினிகாந்த் எனக்கு தெரியுது, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ரஜினிகாந்த் நான் சென்னையில இருந்து வர்றேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. சென்னையில இருந்து வர்றதுக்கு 100 நாள் ஆகுமா அப்படின்னு திரும்பவும் அந்த இளைஞர் கேள்வி கேட்க ரஜினிகாந்த் பதில் சொல்ல முடியாம இறுக்கமான முகத்தோட சிரிச்சபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வருது. இப்போ இந்த வீடியோவால ட்விட்டர்ல ஆமா யார் நீங்க அப்படின்ற ஹேஷ்டேக்கும் நான் தான்ப்பா ரஜினிகாந்த் அப்படின்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ரஜினியை பார்த்து யார் நீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த இளைஞரோட பெயர் சந்தோஷ். இவர் தூத்துக்குடியில அனைத்து கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பின் தூத்துக்குடி ஒருங்கிணைப்பாளர். சந்தோஷ் போராட்டத்தின் போது தலையில தாக்கப்பட்டு அதனால 10 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு. இப்போ அவர் ஏன் இப்படி ரஜினிகாந்தை பார்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்ற காரணமும் தெரிய வந்திருக்கு. தூத்துக்குடியில நாங்க 100 நாளா போராடணும். அப்பெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் எங்களை சந்திக்கவோ போராட்டத்துக்கு ஆதரவு சொல்லவோ வரல. போலீசாரோட துப்பாக்கி சூட்டுக்கு பலர் உயிரிழந்திருக்காங்க. பலர் இறக்குற தருவாயில சிகிச்சை பெற்றும் வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து இன்னையோட 8 நாள் ஆகுது. இத்தனை நாட்கள் ஆகியும் இந்த சம்பவம் பத்தி ரஜினிகாந்த் வாய் திறக்கல. பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்க்கவும் இல்லை. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்காரு? அதுவும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வச்சதுக்கு அப்புறமா அவர் வந்திருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலையை மூடலைன்னா ஒருவேளை அவர் வந்திருக்க மாட்டாரு. இப்போ அவர் வந்ததுக்கு பின்னாடி கூட மிகப்பெரிய காரணம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல காலா படம் ரிலீஸ் ஆகிரும். இனியும் மக்களை போய் சந்திக்கல அப்படின்னா அவரோட படம் தமிழகத்துல ஓடாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தூத்துக்குடிக்கு வந்து எங்களை சந்திச்சு நிதியுதவி வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் கோபப்பட்டு அப்படி கேட்டேன். எங்களால எப்படி போராடி ஜெயிக்க முடியுமோ அதே மாதிரி எங்களை பாதுகாத்துக்கவும் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சில சமூக விரோதிகளால தான் கலவரம் ஏற்பட்டிருக்குன்னு ரஜினி பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க சமூக விரோதின்றத ரஜினி பார்த்தாரா அல்லது போராட்டத்துல சமூக விரோதிகள் கலந்துக்கிட்டாங்கன்றத ரஜினி தன்னோட 7வது அறிவை வச்சு உணர்ந்தாரா? 100 நாள் போராட்டத்துல ஒரு நாளாவது எங்க கூட சேர்ந்து போராடி இருந்தா அவருக்கு தகுதி இருக்கு எங்களை பத்தி கருத்து சொல்ல. ஆனா எங்களை பத்தி பேசுறதுக்கு ரஜினிக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு ஆவேசமா சொல்லியிருக்காரு சந்தோஷ். சந்தோஷோட இந்த கோபம் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்றத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.